ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் சென்னை டு யூஎஸ் ட்ராவல் பண்ணது தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட்டு 12:30 இருக்கும். சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆனோம். செக்யூரிட்டி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. பாப்பா வந்து ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ நைட்டு எக்ஸாக்டாக டைம் வந்து 2:30 இருக்கும். தூங்காமல் விளையாடிட்டு இருந்தாங்க. 4 o'clock போர்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறியும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்க, தூங்கலை. அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. எனக்கு கொடுத்த ஹெட்செட்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருந்தவங்க மேலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குடி பேக் கொடுப்பாங்க. ஒரு டாயும் ஒரு ஆக்டிவிட்டி புக்கும். இதை வச்சு தான் குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்காக கொடுப்பாங்க. நானும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தேன். அதில் கலர் பென்சில்ஸ்லாம் இருந்தது. நைட்டு எவ்வளோ நேரம் தான் முழிச்சிட்ருக்க முடியும், கடைசியாக தூங்கி தானே ஆகணும். அதனால் தூங்கிட்டாங்க. நம்ம தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லைட்லாம் டிம் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 1 ஹவரில் வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது கிட்ஸ் மீலு இதை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் பாப்பா தூங்கிட்டு இருந்தாப்புல. அடுத்தது பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ வந்து விடிய காலம் 5 மணி. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கணக்காக வந்து இதை கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தா, ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி, சிக்கன் கறி, அப்புறம் வந்து கர்ட் மேலே ஒரு மேங்கோ பியூரே, அப்புறம் இன்னொரு டெசர்ட், இதெல்லாம் இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிருச்சு. துபாயில் விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து துபாயில் லேண்ட் ஆக போகிறோம். இறங்கிட்டு எனக்கு வந்து வீல் சேர் அசிஸ்டன்ட் போட்டிருந்ததுனால இந்த மாதிரி ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கேட்லேருந்து அந்த கேட்டுக்கு, கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக இந்த கேட்லேருந்து அந்த கேட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். துபாயில் செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு, லாங் ஜேர்னி ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் போகக்கூடியது. அதனால நமக்கு வந்து தலைவாணி, ஒரு கம்பளி போர்வையெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லோரும் ஏறி அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா ஃப்ளைட்டில் ஏறிட்டு இதே வேலை தான். எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஹெட்செட்டை போட்டுக்கிறது, அங்கே இருக்க புக்கெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது, இதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க. ஒரு சவுண்டு ஒன்று வருதில்ல, அது வந்து ஃப்ளைட்லேயே வர சவுண்டு தான். அந்த சவுண்டு சென்னை டு துபாய் 4 மணி நேரம். அப்புறம் வந்து துபாய் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து ஒரு 15 மணி நேரம். அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எப்படியும் 24 மணி நேரம் ஆயிரும். நம்ம பல் வளர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த பர்சனல் ஹைஜீன் பர்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்லாம் இருக்கும். இந்த ஃப்ளைட்டில், செகண்ட் ஃப்ளைட்லேயும் பாப்பா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேகு ப்ளஸ் ஆக்டிவிட்டி புக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களோட போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்போவே கரண்டாகவே ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளைட்லேயும் கொடுத்தாங்க, இந்த செகண்ட் ஃப்ளைட்லேயும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து இதில் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு கேமராவோட வருவாங்க. வந்து ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை போஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அதில் செகண்ட் ஃப்ளைட்டில் ஏறி ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஆம்லெட், பொட்டேட்டோ, அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கர்டு வித் சம் பியூரே,
அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ப்ரெட்டு, பட்டரு, அப்புறம் க்ராக்கரு, ஜூஸு, மில்க்கு, குழந்தைங்களுக்கு மில்க்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஆனதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பசிக்குதுன்னு கேட்டால் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் எப்போ வேணால் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் சம் ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது எனக்கு கொடுத்த சாப்பாடு எல்லாமே அதே மாதிரி எல்லாம் இருந்தது. மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஆம்லெட்டு, கீரை சாலடு, ஒரு கட்லெட், 2 கட்லெட் இதெல்லாம் இருந்தது. பாப்பா சாப்பிட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், மேக்னெட்டிக் டாய். புதுசாக இருந்தால் பெஸ்ட்டு, ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 4-5 இது புதுசாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த டாயை அப்படியே மைன்யூட்டாக பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்ததுனால பிள்ளைக்கு தூக்கம் சொக்கிருச்சு, படுத்துட்டாங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு ஃப்ளைட்லேயும் லைட்டை வந்து டிம் பண்ணிடுவாங்க, தூங்கட்டும் எல்லோரும்னு. ரொம்ப நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சாச்சு. இது இந்த இந்த கிளிப்பு ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க. நான் வீடியோவில் வந்து அதை காமிக்கல. அப்புறம் என்ன, இன்னொரு புது பொருளை தான் எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர், அனிமல் புக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. 15 மணி நேரம் ஒரு குழந்தைய வந்து உள்ளே உட்கார வச்சே கொண்டு வரணுன்னா அதை இதை காமிச்சு தான் கொண்டு வர முடியும். வச்சிடக்கூடாது, அடடா கரெக்டாக விட்டணும். வெரி குட். இந்த டைம் மட்டும் இல்லை, எப்போயுமே ஒரு வயசுக்கு அப்புறத்துலேருந்தே இந்த மாதிரி வரப்போ ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் புது டாய்ஸ் தான் வாங்கிட்டு வர்றது. வேறு வழி இல்லை. ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி என்னென்ன டாய்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு தான் வர முடியும். அப்போ தான் ஃப்ளைட்டில் ஒரே இடத்துல ஒரு குழந்தைய உட்கார வச்சு சமாளித்து கொண்டு வர முடியும் நம்மளால். இந்த புக்கில் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ், சீ அனிமல்ஸ், ஜங்கிள் அனிமல்ஸ், அப்புறம் எல்லாமே இருந்தது. இதில் இந்த புக்கை மட்டுமே வச்சு என்னால் 1 மணி நேரம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது பாப்பாவை. இந்த புக்கை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறம் கலரிங் புக்ஸ் அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பேண்ட்ரி செக்ஷன் போயிருந்தோம். அங்கே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு. அங்கே நிறையா இருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம். அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். மில்க் எக்ஸ்ட்ராவாக கேட்டாலும் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் இந்த ஃபுட்டு கொடுத்தாங்க. இது செகண்ட் கோர்ஸ் ஆஃப் மீல். இது பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. சிக்கன், பொட்டேட்டோ, ப்ரொக்கோலி, அப்புறம் சாலடு எல்லாமே இருந்தது. எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது இதில் ஆஸ் யூஸ்வல். கொடுத்தது. அதாவது இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 1 மணி நேரத்தில் ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழித்து இந்த சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பாப்பா யூஸ்வல் தூங்கிட்டாங்க. நைட்டு தூங்காதனால அந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டே தான் வந்தாங்க. எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்லா தூக்கம், ஒரு 10 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. எனக்கு விட்டு தூங்குறது, எந்திரிக்கிறது, விளையாடுறது, சாப்பிட்றது, திருப்பி தூங்குறதுன்னு இப்படியே வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்கியிருப்பாங்க. அதனால் எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அவங்க தூங்கினோன்னே நானும் சீட்டில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுறது. நானும் நைட்டு தூங்கலையா, எனக்கும் தூக்கம் தேவைப்பட்டதுனால நானும் தூங்கிடுறது. அதுலேருந்து ஒரு 5-6 மணி நேரம் கழித்து கடைசியாக இந்த பீஸா ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீஸா. அது எந்திரிச்சு பாப்பா சாப்பிட்டாப்புல. நாங்கள் வந்து சென்டர் ரோவில் உட்காந்துருந்தோம். அதில் 4 சீட்டு. அதில் வந்து எங்கள் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உள்ளவங்க வந்து வரல. அதனால் பாப்பா காலை நீட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான் வந்தாங்க. யூஎஸில் ஒர்க் பண்ணுற அவங்களோட பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் தான் நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்க. அப்போது எடுத்து
தூக்கம் வருதா? வீட்டில் போய் தூங்கிக்கலாம், அங்கே போய் தூங்கலாம். இப்படியே 14 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாப்பிட்டு திருப்பி தூங்கிட்டாங்க. இறங்குற டைம்லேயும் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் ஆகிட்டுருக்கோம். அதனால் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து மதியம் 2:30 கிட்டே என்னவோ இந்த வியூவெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் ஆயாச்சு. இறங்கியாச்சு. இப்போ வீல் சேர் அசிஸ்டண்ட் வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. பாப்பா அப்புறம் ஹேண்ட் லக்கேஜெலாம் வச்சுட்டு என்னால் போக முடியாதுன்னு எனக்கு வீல் சேர் அசிஸ்டண்ட் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த வயசானவங்கலாம் பேரண்ட்ஸ்லாம் வராங்க இல்லையா, அவங்களையும் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க கூடயே என்னையும் அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களே நம்மளோட யார் ஹஸ்பண்டு பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்க கையில் வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது நான் வந்து சீட்லேயே உட்காந்துக்கலாம். அவங்களே எடுத்து தருவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் நம்மளை தள்ளிட்டு கொண்டு வந்து விடுறதுனால அவங்களுக்கு டிப்ஸு கொஞ்சம் கொடுப்போம். $10 $20 கொடுத்துட்டு வர வேண்டியது தான். வந்தாச்சு. அம்மாவும் பொண்ணும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.